எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். நானு, லாக்கூல், முதலாளி 3 பேர் வந்திருக்கோம். வழக்கம் போல லீவ் போட்டு ஓடிட்டாரு இந்த மட்டு. ஸோ ஜிடி வர்சஸ் கேகேஆர் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஜிடி 39 ரன்ல ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. வழக்கமான டெம்ப்ளேட்டு அந்த 3 பேர். அது யாருமே ஃபெயில் ஆகிற மாதிரி இல்லை. 52, 90, 41 பட்லர், கில்லு, சுதர்ஷன் சிறப்பாக செஞ்சுட்டாங்க. இன்னமும் அதிகமாக அடிக்கணும்னா நிறைய பேர் ட்விட்டரில் போட்டதை நான் பார்த்தேன். பட் அதையும் அபவ் பார் அடிச்சிட்டாங்க, வின்னிங் ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் இது சொல்ல முடியாது. இன்னைக்கு புதுசாக ட்ரை பண்ணாங்க டெவட்டியாவை நம்பர் 4. அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஒர்க் ஆகலை. பட் தென் 198 வாஸ் ஃபேர்லி குட் இனஃப். அவங்களுக்கு வந்து திருப்பி கேகேஆரால் அடிக்க முடியல. தே கேன் மேக் ஒன்லி 159 தே குட் மேக். அதனால விக்கெட்ஸும் நிறைய விட்டுட்டாங்க. அவங்களும் நிறைய எரர்ஸ் பண்ணாங்க. டீம் செலெக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் குவிண்டனுக்காக உட்கார வச்சாங்க. ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் குர்பாஸை கொண்டு வந்தாங்க. அட்லீஸ்ட் இவருக்காவது இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 2-3 மேட்ச் கொடுக்கணும். இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் அதுவும் எப்படி போகுதுன்னு தெரில. ரிங்கு போர் ஃபார்ம் கண்டினியூ ஆகுது. ரமன்தீப்போட போர் ஃபார்ம் கண்டினியூ ஆகுது. மொயின் அலி இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி பேட்டில் பெர்ஃபார்ம் பண்ணல. 3 ஓவர் போட்டார் நியூ பாலில். பட் பேட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணல. சுனில் நரேனும் பெருசாக அடிக்கல. ஸோ கலெக்டிவ் பேட்டிங் ஃபெயிலியர் ரஹானே தவிர. அதனால தே குட் நாட் ஈவன் ஸ்டே இன் த ஹண்ட். ரசல் அப்படி இப்படி கொஞ்சம் பூச்சாணி காட்டினார், 2 6 அடிச்சு. பட் வேலைக்கு ஆகலை எதுவுமே. கேகேஆரோட சாரி டேல் கண்டினியூ ஆகுது. நம்ம மிட்வே ரிவ்யூலேயே சொன்னோம், மிட் சீசன் ரிவ்யூலேயே அவங்க வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும், கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் கொண்டு வரணும். ரமன்தீப் பதிலாக ரோமன் பவல் மாதிரி ஒருத்தரோ, சேதன் சக்காரியாவோ, லவ்லின் சிசோடியாவோ இந்த மாதிரி யாராவது கொண்டு வரலாம்னு சொன்னோம். குர்பாஸும் சஜஸ்ட் பண்ணோம். பட் குர்பாஸ் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலை. தே ஷுட் லுக் டு மேக் அதர் ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரை டு மேக் சம் பாசிட்டிவ் இது. அப்படி இல்லாட்டி ஐ திங்க் தேர் கோயிங் ஆல் த வே டு த பாட்டம் ஆஃப் த டேபிள் அன்ஃபார்ச்சுனேட்லி. இதான் நான் நினைக்கிறேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க பாய்? சொல்லுங்க. கேகேஆர் வந்து கேகேஆருக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரே வித்தியாசம் தான். அவங்க சிஎஸ்கே மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க நம்ம கூட விளையாட. அவ்வளவுதான். மற்றபடி அவங்களும் ஏதோ ட்ரை பண்றாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. ஓப்பனிங் வந்து அது லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ. அந்த ஒரு மேட்ச் தவிர மற்ற எல்லா மேட்சுமே ஓப்பனிங் பெரிய இஷ்யூ தான். ஜிடி வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி, ஏன்னா அவங்க கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 45 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. கரெக்டா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த 120 ரன்ஸ் இந்த 12 ஓவர்ஸ். பட் அதுக்கப்புறம் அவங்க போன ஸ்பீட்ல வந்து ப்ராப்ளி அவங்க இன்னும் ஒரு 20 ரன்ஸ் எடுத்திருக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியறப்ப தோணுச்சு. ஏன்னா கடைசி அந்த 5 ஓவர்ஸ்ல மேக்ஸிமம் 57 ரன்னோ 50 ரன்னோ தான் அடிச்சாங்க. அது கூட அடிச்சிருக்கலாம். நிறைய பேர் இதுலயே அவங்க 40 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க பிரதர். இருந்தாலும் ஜெயிச்சிட்டாங்க. பட் நம்ம எதிர்பார்க்கறதுன்னா நம்ம எப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ண நல்லா பெர்ஃபார்ம் பண்ண எதிர்பார்க்கிறோம். நிறைய பேர் வந்து கில்ல கூட வெளியே தூக்குங்க, ரிட்டையர் அவுட் ஆக சொல்லுங்க, ரத்தஃபுல் இறக்கிடுங்கன்ற மாதிரிலாம் கமெண்ட் போட்டுருந்தாங்க. அது கொஞ்சம் ஓவர் த டாப். பட் அவங்க பவுலிங் வந்து ரியலி ஸ்ட்ராங். A to Z எல்லாரும் நல்லா பவுலிங் போட்டாங்க. ரஷீத் கானும் நல்லா போட்டிருக்காரு போல இருக்கு. ரஷீத் கான் வந்து கடைசி ஒரு ஓவர் தவிர 3 ஓவர் நல்லா போட்டார். கடைசி ஒரு ஓவர்ல 10 ரன் எக்ஸ்ட்ரா போச்சு. அது வரைக்கும் 2 overs 5 runs ஒரு விக்கெட். அந்த ஓவரால் டீசன்ட்டா இருக்கு. 4 over 25 2 wickets. ஆமா, கடைசி ஒரு 10 ரன் வராட்டி 4 overs 15 runs அந்த மாதிரி தான் வந்திருக்கும் அவங்களுக்கு. பட் he did a really good job today. ஸோ எவ்வளோ புல் பேக் பண்ணாங்க. அந்த 199 கூட வந்து ரஹானே வந்து felt it was a good score to chase. பட் ஹாட் அண்ட் கோல்டா இருக்கு அவங்க கேகேஆர் பேட்டிங். ஸோ இன்னைக்கு கிளிக் ஆகல. ஒருத்தருக்கு மட்டும் தான், ரஹானே மட்டும் தான் விளையாண்டாரு. மற்ற யாருக்குமே கிளிக் ஆகல. ஸோ அது சொல்ல தேவையில்ல. ரகுவன்ஷி வந்து மேபி அவரை வந்து சரி சிச்சுவேஷனுக்காக கடைசியில இறக்கி விட்டாங்க. மேபி அவரை டாப் ஆர்டர்ல இறக்கி விடுறது பெட்டர். ஒரு அதர் ஆப்ஷன் வந்து அவரை ஓப்பனிங் இறக்கலாமா, ஒரு சைடு நிறைய நினைச்சுக்கிட்டு. ஏன்னா ஓப்பனிங் அந்த சைடு ஒன்றும் யாரும் கிளிக்கவும் இல்லை. ஸோ அது ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அது ஒரு நல்ல ஆப்ஷன் வெற்றி. ஏன்னா ரகுவன்ஷி மாதிரி ஒருத்தர் ஹி கிவ் ஸ்டெபிலிட்டி அட் டாப் ஆஃப் தி ஆர்டர். மற்றபடி நாராயணி இவங்களாம் வழக்கம் போல சுத்த தான் போகிறாங்க. சுற்றுக்குங்க, ஏதோ பண்ணுங்க, பட்டா ஓகே, இல்லாட்டி அவர் இருக்காரு அப்படின்ட்டு அதை பண்ணலாம். அவங்க ரகுவன்ஷி வச்சுக்கலாம். ஒரு அவுட் ஆகிட்டா ரஹானே வரலாம் திருப்பி ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாட்டி இந்த பக்கம் ஹிட்டராக இறக்கி விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. பட் அதை அவங்க ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரில. லாகூல் இந்த மேட்சை பார்த்தீங்களா? என்ன நினைக்கிறீங்க? கேகேஆர் தோற்று போச்சுன்னு வருத்தத்தில் இருக்கீங்களா? மேட்ச் பார்த்தேன். கேகேஆர் தோற்று போச்சுன்னு வருத்தத்தில் தான் இருக்கேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜிடியில் வந்து அந்த ஒரே டெம்ப்ளேட் தான். 3 பேட்ஸ்மேன் இல்லை 4 பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. அதே தான் கேகேஆர் வந்து முன்னாடி அப்படி வச்சுருந்தாங்க. இந்த சீசன் முன்னாடிலாம் ஒரு எதர் ஓப்பனர் இல்லை 1 down இல்லை 2 down பயங்கர ஃபார்ம்ல இருந்தாரு போன. அவங்கெல்லாம் ஓரளவு ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவாங்க. 2-3 ஓவர் இருக்கும்போது பின்னாடி இந்த நான் தான் அடிப்பேன், நிதிஷ் ராணா இருப்பாங்க முன்னாடி. நான் தான் அடிப்பேன்னு வந்து திடீர்னு அவரு இந்த ரசல் மாதிரி ஆக்கள், ஐயர் மாதிரி ஆக்கெல்லாம் இன்னும் கொடுத்துருவாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் இல்லை.
பிளஸ் நரைன் ஃபார்ம்லாம் பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. இல்ல. பவுலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி, ரஷலும் அப்படிதான். ம். உங்க மொயின் ஜிடி அலி சைடு பெருசா சொல்லுங்க. ஒன்றும் பண்ற மாதிரி இல்ல. நாக்கியா எடுத்துட்டு மொயின் அலியை கொண்டு வந்தாங்க. ஒர்த் இல்லையா? ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல அப்படின்ட்டாரு அவங்க. ஒர்த் இல்ல பரமா, ஒர்த் இல்ல ம், அப்படின்ட்டீங்க. ம். மொயின் அலி மெயினா அப்புறம் பேட்டிங்காக கொண்டு வந்தது. ஆனா அவர் எதுவும் பண்ணல. ஆனா ம். இன்னொரு சைடுல பட்லர் வந்து போன மேட்ச் ஏதோ அந்த மேட்ச் அப்படியே கண்டினியூ ஆன மாதிரி பாட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு ஒரு பக்கம். எந்த சரி, டிஃபரன்ஸும் இப்ப தெரியல. குர்பாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவாரா இல்ல கியூடிக்கே வந்துருவாரா? நான் என்ன அது அதான் சொல்றேன், இப்போ ஒரு சாய்ஸ் எடுத்துட்டீங்க, ஐடியலா அவங்க இது பண்ணி இருந்திருக்கூடாது. பட் ஹேவிங் டேக்கன் தட் கால், அவருக்கும் இட்ஸ் ஃபேர் டு பி ஃபேர் ஆன் குர்பாஸ். அவருக்கு இன்னும் 2 மேட்ச் கொடுக்கணும் இல்லையா? ஒரு மேட்ச் எடுத்துட்டு அடிக்கலன்னு டிராப் பண்ண முடியாது இல்லை லகுல்? ம்ஹும். அப்ப அபிஷேக் என்ன நாயர் கியூடிக்கு ரிட்டர்ன் என்ன வந்து டொமேட்டோ கெச்சப்பா? இல்லடா, ஆமா. மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. இப்போ இவருக்கு ஒரு ஃபேர் ரன் கொடுக்கணும்ல. இவரு திருப்பி வந்துட்டார் அபிஷேக் நாயர். இந்தியா ஆமா. டீம் விட்டோம்னா நேரா இங்க வந்து கட்டி பிடிச்சி தழுவிட்டார் சந்திரகாந்த் பண்ணிட்ட. ஆஹ். அதெல்லாம் பண்ணாங்க. அதனால ஒரு இம்பாக்ட் இருக்குமான்னா அது லாங் டேர்ம்ல தான் இருக்கும். உடனே எதுவும் இருக்காதுன்னு எதிர்பார்க்கிறேன். ம். ஹர்ஷித் ராணா வந்து இன்னைக்கு பரவாயில்லாம தான் போட்டாரு. ஒருவேளை கான்ட்ராக்ட் எடுத்து மெதப்ல இருக்காரான்னு தெரியல. ம். ஒரு அது விக்கெட் எடுத்திருக்காரு, ஆனா பரவாயில்ல தான் போட்டிருக்காரு. ம். சரி, ஸோ இப்ப அடுத்த கொஸ்டின், கேகேஆர் குவாலிஃபைக்குள்ள போகுமா? இப்படி போனா போகாது போல இருக்கே. இப்படி போனா சிஎஸ்கே ம். குரூப் போய் சேர்ந்துரும். இப்ப லாகுல் இப்ப கடைசி நம்மளுக்கும் கேகேஆர் தான் சண்டை. சிஎஸ்கேக்கும் கேகேஆர் தான் சண்டை. கேகேஆர் இந்த பேக் பேய்க்கும் பெஞ்சர் பேய்க்கும் சண்டையா? இல்ல இந்த ஆமா பேய்க்கும் பேய்க்கும் சொல்லி சிரிப்பியடா. இங்க பாரு, நல்லா படிக்கிற பசங்கன்ற குரூப்ல இப்ப யாரெல்லாம் தெரியுமா இருக்கா? அந்த ஜிடி, டிசி, ஆர்சிபி எல்லாம் அந்த குரூப்ல சேர்ந்துட்டாங்க, ஆர்சிபி எல்லாம் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வந்துட்டாங்க குரூப். அந்த பக்கம். எல்எஸ்ஜி எல்லாம் அந்த நல்லா படிக்கிற பசங்க குரூப்ல இருக்காங்க. மும்பை அந்த பக்கம் போயிட்டாங்க கிட்டத்தட்ட. பஞ்சாபும் அங்கதான் இருக்காங்க நல்லா படிக்கிற பசங்க குரூப்ல. இந்த நம்மள மாதிரி சுத்தி கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்க பசங்க தான் இந்த சிஎஸ்கே, இந்த இந்த இவங்களோட எல்லாம் சேராதுன்னு சொல்ற பசங்க. இவங்களோட சேராதுன்னு சொல்லுவாங்களா காலேஜ்ல, அந்த பசங்க தான் இந்த சிஎஸ்கே, இந்த கேகேஆர், அப்புறம் வந்து யாரு எஸ்ஆர்எஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் தக்ஸ். எவ்ரிஒன் இஸ் தக் அன்டில் தி ரியல் தக் அரைவ்ஸ். அதனால இந்த 4 குரூப் இந்த குரூப்போட சேர ஆரம்பிச்சிட்டாங்க கேகேஆர். ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த பாட்டம் 4 வந்து ஒரு காலத்துல டாப் 4-ஆ இருக்கும். ஆமா, அதான். அதனால தக்ஸ். கேகேஆர், எஸ்ஆர்எச், சிஎஸ்கே. இருங்க, பழச பத்தி இப்ப ஒன்றும் பேச பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மேட்ச்ல பெருசா சொல்றதுக்கு எனக்கு இம்ப்ரெசிவா ஓவரால் ஜிடி ஆல்ரவுண்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கேகேஆர் கொஞ்சம் ஃபீல்டிங் வந்து கொஞ்சம் சொதப்பினாங்க. அதுல ஒரு 20 ரன் அட்லீஸ்ட் சேவ் பண்ணிருக்கலாம். கேட்சோ இல்ல ஸ்டாப் பண்ணதோ அந்த மாதிரி 2-3 இடத்துல கேகேஆர் கொஞ்சம் ஃபீல்டிங்ல கொஞ்சம் லேப்ஸ் ஆனது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன் ஸ்கோரை. ஓகே, சரி, அதுதான். ஜிடி வந்து கம்ஃபர்டபுளா போயிட்டாங்க டுவர்ட்ஸ் குவாலிஃபயர்ஸ். கேகேஆர் வந்து இந்த குரூப்போட சேர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அடுத்த மேட்ச் போலாமா? லக்னோவுக்கு போலாம். லக்னோ எல்எஸ்சி வர்சஸ் டிசி. லக்னோவில் இந்த மேட்ச்சுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க? மயங்க் யாதவ் ஃபிட் ஆகிட்டா ஐ திங்க் யூ ஷுட் வாக் இன். யாருக்கு பதிலாக ஆடணும் சொல்லுங்க. பிரின்ஸ் யாதவ் பதிலாவா இல்லை லாடையே உட்கார வச்சிருவாங்களா? அவேஷ்கா நல்லா போட்டார், ஆனால் அவர் ஃபிட்டாக இருக்காரா? யாருக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் மயங்க் யாதவ் உள்ள வருவாரா? வந்தால் யாருக்கு பதிலாக வருவார் வெற்றி? எல்எஸ்சி வேற எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வின்னிங் டீமில். ஈவன் மயங்க் யாதவ் வர்றதே சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அது ஒன்று. டிசியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த ரீசனும் இல்லை. ஃபேஃப் ஃபிட் ஆகி இன்னைக்கு பேட்டிங் பண்ணியிருக்காரு நெட்ஸில். அப்படியா இருந்தால் அந்த டானான் ஃபெரேரா ஸ்பாட்டில் ஃபேஃப் வந்துடுவார். அவங்களும் வேற சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க 2 பேரும்? டிசியை பொறுத்த வரைக்கும் ஃபேஃப் வந்து சொன்ன மாதிரி பேட்டிங் இன்னைக்கு செஷன் பண்ணியிருக்காரு. பட் அவங்க ஃபிட்னஸ் பத்தி அவங்க ஃபுல்லா ஓப்பனா சொல்லல. பட் மோஸ்ட் லைக்லி தே வில் டேக் a கால் டுமாரோ. அப்படி இருந்தா வாக்கிங் விக்கெட்லாம் விளையாட மாட்டாரா? வாக்கிங் விக்கெட்லாம் கட்டன்ஸ்லே இல்லை. இப்போ போன மேட்சே உட்கார வச்சுட்டாங்களே பிரதர். அதான். அதனால எல்எஸ்டிக்கு ஒரு விக்கெட் அவங்க தேவ் விக்கெட். இன்னொன்னு வந்து மயங்க் யாதவ் வந்து முதலே இதுல இருந்தார், இம்பாக்ட் சப் லிஸ்ட்ல இருந்தாரு. அவர் வந்து ஆக்சுவலா நடுவுல வந்து கிரவுண்ட் எல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருந்தாரு அவங்க இதுக்கு முன்னாடி. ஸோ பிரின்ஸ் யாதவ் ஐ திங்க் ஹில் ஸ்லாட் இன் டைரக்ட்லி. அன்பார்ச்சுனேட் ஃபார் பிரின்ஸ் யாதவ். நல்லா தான் போட்டார் போன மேட்ச், ரொம்ப நல்லா போட்டாரு. ஆமா. பட் அன்பார்ச்சுனேட் ஃபார் ஹிம். மோஸ்ட் லைக்லி பிரின்ஸ் யாதவ் தான் உட்காரணும், வேற யாரும் உட்கார அளவுக்கு இல்ல. அன்லஸ் அவேஷ் கான் கையில அடிபட்டதுனால ரெஸ்ட் கொடுத்தாங்களா இல்லையான்னு. பட் அவேஷ் கான் மிஸ் பண்ணா அது கஷ்டம் தான் அவங்களுக்கு. லார்டு வந்து ஐ டோன்ட் திங்க் லார்டு உட்கார வைப்பாங்க. ஃபுல் டாஸ்ல விக்கெட் எடுக்கிற ஒரே பவுலர் அவர் தான். ஆமா, இன்னொன்னு என்னன்னா நம்பர் 8 அவர் தான் வர்றாரு. கொஞ்சமாவது பேட்டிங் பண்ணுவார். மற்றவங்களாம் பேட்டிங் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு 10 ரன் 5 ரன் தேத்துறதுக்கு லார்டு நம்பர் 8 தேவைப்படுறாரு. நியூ பால்லையும் போட ஆரம்பிச்சிட்டார்ல, நியூ பால்ல தானே போட்டிருக்காரு ப்ரிடாமினன்ட்லி. ஸோ அதனால லார்டு உட்கார வைக்கிறது டவுட் தான். இன்னொன்னு வந்து இவர் ரிட்டர்ன் ஆகுறாரு, கேஎல் ராகுல். அவர் பழைய ஓனரை பாக்குறதுக்கு.
ஃபர்ஸ்ட் ஆமா மேட்ச் வந்து பேபிக்கா மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ செகண்ட் மேட்ச் அதே கிரவுண்ட்ல திருப்பி மீட் பண்ண வராரு. ஸோ அதேதான் அது அதுதான் நாளைக்கு மேட்சப்பா. அதாவது வி அதுதான் நீட் மெயின் பிளேயர்ஸ் மேட்ச். ஹூ பிளே ஃபார் த டீம் நாட் ஃபார் தெம்செல்ஸ் அப்படின்னு பேட்டி கொடுத்த அந்த ஓனருக்கு எதிராக கேஎல் ராகுல் வர்றாரு நாளைக்கு. கேஎல் ராகுலும் கோயின்காவும் தான் மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச். ராகுல் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இது என்ன அதான் நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன இதுன்னா நட்ராஜனுக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? போன மேட்ச் முடிஞ்சோடனே அவரை கூட்டிட்டு போய் பிராக்டிஸ் பிச்சில் எல்லாம் போட வச்சு பார்த்துட்டு இருந்தாங்களாம் ஏமங் பதானியும் அந்த பவுலிங் கோச் முனாஃப் சரி, பட்டேலும். பதானிக்கும் நட்ராஜனுக்கும் உள்ள வாய்க்காத அது சரி வந்துருமா? அதான் எனக்கும் தெரியலையே அவங்க என்ன இதுன்னு. இவ்வளோ நாள் இது பனியன் போட்டு அந்த இந்த பனியன் தான் போட்டு உட்காந்துருக்காரு. பட் விளையாடுற மாதிரி தெரியல, என்னன்னு புரியல எனக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம டீச்சர் இருந்தா தான் கரெக்டா தெரியும். அவர் ம். என்ன teach வாத்தியார் பண்றாரு. வாத்தியார் வாத்தியார் வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வருவாரு. 3 நாளைக்கு ஒரு வாட்டி கட் அடிச்சிடுவாரு. நடராஜன் வந்து எந்த கையில தண்ணி பாட்டில் கொண்டு வந்தாரு, பேக்ல என்ன வச்சிருந்தாரு, எல்லாத்தையும் சொல்லுவாரு அவரு. அது வந்து அதனால டீடைல்ஸ் தெரியல. பட் ஃபிட்டா இருந்தா மோஹித் சர்மாக்கு பதிலா டைரக்டா வந்து தோணுது. இல்ல முகேஷ் குமார் கொஞ்சம் 2 மேட்ச் சரியா போடல. ஆஹ் அது அவங்க டாஸ் அப் அவங்க யார் முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் அவர் வந்தாருன்னா டெல்லி வில் பிகம் ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர் அந்த பழைய ஃபார்ம்ல. ஆமா பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. ஃபேண்டசி போலாமா இல்லை வேற ஏதாவது முக்கியமான மேட்சஸ் வேறன்னு எதிர்பார்க்குறீங்க? ஸ்டார்க் போடுவாரு யாருக்கு எதிராக இந்த இவங்களெல்லாம் அந்த அவங்க ஊருக்காரரு மார்ஸ் வர்சஸ் ஸ்டார்க்கு. மார்ச் அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன்ஹில்லாக இருக்குது. ஆனால் இன்ஃபார்ம் வந்து மார்க்ரம் தான். ஸோ இந்த 2 பேரில் ஒருத்தர் இல்லை பூரானையும் சேர்த்து காலி பண்ணுற வேலை வந்து ஸ்டார்க் கையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பூரான் விடுவாரா நாளைக்கு? பூரான் 2 மேட்சா பூரான் விடல. நாளைக்கு அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. அதுதான் எப்படின்னு பார்க்கணும். நீங்க என்ன மேட்சப் வேற என்ன பாக்குறீங்க லாகுல் இதுல? அதான் இல்ல பெருசா லார்டு வேற போடுவாரு. யாரு? லார்டு வேற இந்த சைடு ஃபாஃப்கோ லார்டு தான். நம்ம வந்து லார்டை வந்து ரொம்ப லார்டுன்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா அவர் என்ன கேட்டீங்கன்னா லார்ட் ஆஃப் பவுலிங் தான் அவரு. 12 wicket எடுத்தாரு. லோ ஃபுல் டாஸ் போட்டு அப்படி விக்கெட் எடுத்துருவாரு. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணி ஒரு விக்கெட் வந்துடும். அவர் வேலையை அவர் பாத்துறாரு கரெக்டா. வந்து நம்ம 100 அஹமது எல்லாரும் சொல்றோம்ல, எக்ஸ்ட்ராடினரியா போட்டிருக்காரு. உண்மைதான், அது ரொம்ப சூப்பரா போட்டிருக்காரு. அதை நான் நேற்றுக்கு என்ன சொன்னேன்னா, காலத்துக்கும் சிஎஸ்கே 100 விடவே கூடாது, பிடிச்சி வச்சுக்கணும்னு. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி. ஆனா பாத்தீங்கன்னா 12 விக்கெட் 100 அஹமது, 12 விக்கெட் லார்டு. யோசிச்சு பாருங்க. என்னதான் பவுலிங் போட்டாலும் விக்கெட் எடுக்காட்டி என்ன பண்றது? ஆனா நம்ம வந்து லார்டுக்கான மரியாதையை கொடுக்காம இன்னும் லார்டை உட்கார வைக்கணுமான்னு பேசிட்டு லார்டை வந்து நீங்க லார்டுன்னு சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, பட் ஆனா அவர் விக்கெட் எடுக்கிறது வந்து கடைசி டெத்ல தான் விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 40 ரன் கொடுத்துறாருல்ல. அவங்களுக்கு என்ன, உங்களுக்கு விக்கெட் தானே வேணும், நான் எடுத்து தரேன் அப்படிங்கிறாரு. ரன்னு ஐபிஎல்ல ரன்னு போய் தான் ஆகும். சரி ஓகே, அப்ப ஃபேண்டசிக்கு போங்க. ஃபேண்டசில எடுக்க ஆரம்பிங்க ராகுல். என்ன லார்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? லார்டு தான். லார்டு எத்தனை பேர் இருக்கலாம்? மிச்சல் மார்ஷ் 4 பேர் எடு. மிச்சல் மார்ஷ். அப்புறம் எங்க வாத்தியார் ஃபேவரட் ரிஷப் பந்த். வேற எந்த சைடு எடுப்போம்? வேற யார் எடுக்கலாம்? ராகுல் எடுக்கிறீங்களா? ராகுல், கேஎல் ராகுல். ஓகே, வெற்றி நீங்க எடுங்க. நான் வந்து மாக்ரம் எடுக்கிறேன். இன்னொன்னு வந்து குல்தீப் யாதவ், கருண் நாயர். ஃபேஃப் ஆடினா கண்டிப்பா ஃபேஃப் எடுக்கணும். பட் தெரியல, உறுதியா மோஸ்ட்லி ஆடுவான்னு நினைக்கிறேன். அவர் ஒண்ணு. இன்னொன்னு வந்து திக்வேஷ் ரதி. எடுத்துட்டீங்க, 9 பேர் எடுத்துட்டீங்க பிரதர். ஓகே, 9 பேரே மெயின் பிக்ஸ் எடுத்துட்டீங்க எல்லாரும். இன்னும் நான் 2 சொல்றேன். அக்ஷர் பட்டேல் புவர் ஃபார்ம், பட் அக்ஷர் பட்டேல்லாம் விட முடியாது ஃபேண்டசிக்கு, அவரே எடுத்துடணும். வெற்றி குல்தீப் எடுத்தாச்சு. ஸ்டார்க் யார் எடுக்கல, நான் ஸ்டார்க் எடுத்துறேன். ஸோ இதுதான் 12ஆவதா நீங்க எடுக்கணும்னா நீங்க ஸ்டப்ஸ் எடுக்கலாம். பூரானும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. பூரான் கண்டிப்பா விட முடியாது. என்னதான் இருந்தாலும் பூரான் வந்து ஃபேண்டசிக்கு எடுத்துதான் ஆகணும். மோஹித் சர்மா நிறைய நல்லா இருக்காங்க ஃபேண்டசினா. மோஹித் சர்மா 2 விக்கெட் தான் எடுத்துருக்காரு டோர்னமெண்ட்ல. நிறைய கேட்ச் விட்டாங்க இது வரைக்கும். அவர் நான் இன்னும் வச்சிருக்கேன் 5 கேட்ச் விட்டுருக்காங்க மோஹித் சர்மா பால்ல. பட் தென் அப்பனா 7 விக்கெட் வச்சுக்கோம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்ல. சரி, யாரு ஜெயிப்பாங்களா அகுல், அதை சொல்லுங்க. நான் வந்து டிசி ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். வெற்றி வந்து கேஎல் ராகுல் இந்த பேட்டை தூக்கி சென்டர்ல வச்சு காட்டுவாரா நாளைக்கு? காந்தாரா அந்த ஓனர் சைடுல டைரக்ஷன்ல காட்டுவாரான்னு தெரியல. அதனால டிசி ஜெயிக்கும்னு எதிர்பார்க்கிறேன்.
ஆமாம், அதே தான் நானும் சொல்கிறேன். டிசிஜிக்கு வந்து எதிர்பார்க்குறேன். கேஎல் ராகுல் நாளைக்கு அடிச்சுட்டு இந்த பேட்டை சென்டர் பிச்சில் வச்சு அந்த ஓனருக்கு இது விடுவாருன்னு நினைக்கிறேன். 3 பேருமே டிசின்னு சொல்கிறோம். பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு. ஃபேண்டசியும் பிக் பண்ணிட்டோம். என்ன லாகுல் டிக்ளேர் பண்ணிருப்பாரு பரிசு மணி, கேஎல் ராகுல் விக்கெட் எடுக்கிறவனுக்கு 10 லட்சம் அப்படின்றது நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இந்நேரம் சொல்லியிருப்பாரு. அதனால அதுக்காகவே அவங்க ஓனருக்கு பயந்துட்டே லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு இருப்பாரு. ஆமா ஆமா, அவர் வந்து நிப்பாரு ரோலக்ஸ் மாதிரி ஒரு தடவை வந்து நிப்பாருன்னு நினைக்கிறேன், கத்தியை வச்சுக்கிட்டு. எல்லாம் பயந்து நிப்பாங்க இந்த எல்எஸ்ஜி பிளேயர்ஸ் எல்லாம். அதனால அவரு கையில பிளேயரோட வருவாரு, ஒரு மியூசிக் பிளேயர். ஆமா ஆமா. ஸோ அதனால பார்ப்போம். 2 பேருமே கொஞ்சம் ஹையர் அந்த டேபிள் தான். டிசி செகண்ட் பிளேஸ், எல்எஸ்ஜி 5th பிளேஸ். நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா 12 பாயிண்ட்ல ஜிடியோட ஜாயின் பண்ணிடுவாங்க. யாரா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பொசிஷன் போயிருவாங்க. நல்ல பசங்க லிஸ்ட்டுக்கு போயிருவாங்களா? நல்ல பசங்க தான் 2 பேருமே, ரொம்ப நல்ல பையன் ஆயிருவாங்க. இதுல வந்து எல்எஸ்ஜி என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மேட்ச் ஆடி இருக்காங்க, டிசி ஒரு மேட்ச் கம்மி ஆடி இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். வி ஆர் எக்ஸ்பெக்டிங் டிசி டு வின். மற்றபடி என்ன ஆகுதுன்னு தெரியல. பாய்ஸ், நீங்களும் உங்களுடைய ஃபைனல் கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா we can sign out. இந்த மேட்சை பற்றி பேசிட்டோம். நாங்கள் வெயில், மழை, மண், சாயில் பற்றி பேசுறதுக்கு எங்கள் வாதியார் இல்லை. மற்றபடி எங்கள் சைடு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் வந்து ரெட் சாயிலாம், அந்த பஞ்சாபோட ஒரு எல்எஸ்சி தோத்த மேட்ச் அதே சாயிலாம், அது மட்டும் இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். டியூ பற்றி எனக்கு தெரியல. எனிவே ரெட் சாயினா ஸ்பின்னர் will come into picture big time. ஆமா. ஸோ அதனால குல்தீப் யாதவ், இந்த பக்கம் திக்வேஷ் ரத்தி, விஷ்ணுவாய் கூட ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ தேர் ஆல் வெரி குட் இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வில் பி பேக் with the review of this match. We'll sign off with this, your RK Squad.